வணக்கம். நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். பனேரி மக்கள் ஒவ்வொரு இடத்திலுமே அவர்களுடைய வாழ்வாதாரத்துக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 5 வருடத்தில் எந்த விதத்திலுமே அம்மக்களுக்குரிய பங்களிப்பு கொடுக்காமல் அந்த மக்களை மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்துவதும் துப்பாக்கி சூடு இயல்பாக நடத்தக்கூடிய ஒரு விஷயமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை முழுமையாக நாம் கண்டிக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது அம்மக்களுக்குரிய கல் இறக்குவதற்குரிய அங்கீகாரம் முழுமையாக கொண்டு வந்து செயல்படுத்தப்படும். இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்களுடைய தொழில் பாதிக்கப்படும் என்பதற்காக கல்லை முழுமையாக நிராகரித்து கொண்டிருக்கிறது. இது மத்திய அரசால் முன்கூட்டியே நிர்ணயம் செய்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அங்கீகாரமாக சான்றளித்திருக்கின்றார்கள் சட்டப்பூர்வமாக. ஆனால் இன்று வரை தமிழ்நாட்டில் அந்த கல் இறக்குவதற்குரிய அங்கீகாரம் முழுமையாக அந்த மக்களை நிராகரித்து இப்பொழுது துப்பாக்கி சூடு போன்ற அனைத்துமே நடத்தி கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு கண்டிப்பாக வழக்குகள் எதிர்த்து பதிவு செய்யப்பட வேண்டும். அந்த காவல் அதிகாரிகள் அனைவருமே தண்டனைக்குட்பட்டவர். இதில் முழுமையாக கண்டனம் கண்டிப்பாக நாம் தெரிவிக்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது கல் இறப்புவதற்கு முழுமையாக பங்கீடு அரசினால் வழங்கப்படும். இது பனைமரம் மட்டுமல்ல, தென்னை மரம் அனைத்துமே சார்ந்து விவசாய மக்களுடைய வாழ்வதற்கு ஏற்ப இந்த பனைகள் கண்டிப்பாக இறக்கப்படும். இதனால் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த முடியும். நன்றி மக்களே.